ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் கேபேஜ் வச்சு எப்படி மோமோஸ் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். மிக்சிங் பவுலில் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சிடலாம். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சீரகம் பிடிக்காதுன்னா கடுகு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமே கேபேஜை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அப்போ தான் கேபேஜுடைய ரா ஸ்மெல் போகும். அதுக்காக கூடவே 1/2 டீஸ்பூன் வரமிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த பவுடர் சுட ரா ஸ்மெல் போக வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறதில்ல. ஸோ இந்த ஆயில்லையே நல்லா ஃப்ரை ஆக வைக்கணும் கேபேஜை. இப்போ மூடி வச்சு 2 நிமிஷம் குக் பண்ணலாம். இடையில அடி பிடிக்காமல் அப்பப்போ எடுத்து தொலைவி விட்டுக்கோங்க. நல்லா குக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுடுங்க. இப்போது இட்லி பாத்திரம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். மோமோஸை வேக வச்சு எடுக்கிறதுக்காக அது இருக்கட்டும். இப்போது சப்பாத்தி தேய்க்கிற பலகையில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயிலை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது பிசைஞ்சு வச்சுருக்க அந்த மாவை லைட்டாக பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். நான் ஒரே பேட்சாக தான் போட போகிறேன். கம்மியாக செஞ்சுருக்கனால இந்த கல்லுடைய அகலத்துக்கு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்க போகிறேன். நீங்கள் நிறைய செய்கிறீங்க அப்படின்னா 2 பேட்ச் 3 பேட்சாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஒரு டம்ளர் வச்சுட்டு ஒரே ஷேப்பாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ரிஸ்க்காக இருக்குது. ஸோ எக்ஸஸ் இருக்க மாவை மட்டும் பிரித்து எடுத்துடலாம். மீதி இருக்க மாவில் அடுத்தடுத்து பேட்ச் போட்டுக்கலாம். ஸோ அதை அப்படியே வச்சுட்டு உள்ளே கொஞ்சமாக ஸ்டஃபிங் வைக்கணும். நிறைய வச்சோம்னா அதை பேக் பண்ண முடியல. ஸோ கம்மியாக வச்சுட்டு இந்த மாதிரி பேக் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் மோமோஸ் வேணுமோ அது மாதிரி பேக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த 2 எட்ஜஸையும் நல்லா ஒட்டி விட்டுடுங்க. இல்லைன்னா ஸ்டீம் ஆகிறப்ப அது பிரிஞ்சு வந்துடும். ஸோ நல்லாவே ஒட்டி விட்டுருங்க. இதே போல் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். என்ன ஷேப்ஸ் வேணுமோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்டீமர் பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த பிளேட் இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் நீங்கள் நார்மலாக இட்லி வைக்கிற மாதிரி வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். மீதி இருக்க மாவை திரும்பவும் அதே போல் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கடைசி மாவு இருக்க வரைக்கும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல். இது லாஸ்ட்டாக எடுத்த மாவு. ஸோ அதை ஒரே மோமோஸாக கொஞ்சம் பெருசாக தான் வரும். வேஸ்ட் பண்ணாமல் அதையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டஃபிங் மட்டும் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக வச்சோம் அப்படின்னா தான் கரெக்டாக பேக் பண்ண வரும். ஒட்டி விட்டு பிரியாமல் எடுக்க முடியும். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ட்ஸில் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.